Hello my dear students, good morning to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் உங்கள் பாரதிராஜ். வெட்டரி சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2025-2026 யூஜி அட்மிஷன் வெட்டரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன். அதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னா, தமிழ்நாடு கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 26/5/2025 இருந்து நீங்க அப்ளிகேஷன் போட ஆரம்பிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20/6/2025. இன்னும் நாட்கள் நிறைய இருக்கு. அதனால யாரெல்லாம் 180 அண்ட் எபோ கட் ஆஃப் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாமே வெட்டரி சயின்ஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. 20/6/2025 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடலாம். நீங்க நான் ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ் என்ஆர்ஐ கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா அதே 26/5/2025 ஆரம்பிச்சு 27/6/2025 5 PM வரைக்கும் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 180 அண்ட் எபோ கட் ஆஃப் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வெட்டரி சயின்ஸ் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வெட்டரி சயின்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதே காலேஜில் ஃபுட் டெக்னாலஜி இருக்கு, அதுக்கப்புறம் பவுல்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, அப்படி நிறைய கோர்சஸ் வெட்டரி அப்ளிகேஷன் மூலமா நீங்க எடுக்கலாம். வெட்டரி சயின்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து கூட நீங்க படிக்கலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெட்டரி சயின்ஸ் அப்ளிகேஷனை எப்படி ஆன்லைன்ல தப்பு இல்லாம ஃபில்அப் பண்றது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில தான் பார்க்க போறோம். ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறதுக்கு முன்னால ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ண போறதுக்கு முன்னால இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும், உங்களோட போட்டோஸ், உங்களோட சிக்னேச்சர், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அப்லோட் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோல கொடுக்க போறேன். வீடியோவை முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்க போகலாம். முதல்ல கூகுள் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு அதுல தமிழ்நாடு வெட்டரி சயின்ஸ் கவுன்சிலிங் அல்லது டானுவாஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்துருச்சு. டானுவாஸ் அப்ளிகேஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்தா தமிழ்நாடு வெட்டரி சயின்ஸ் அண்ட் அனிமல் சயின்ஸ் டானுவாஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. 2025-2026 அட்மிஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தமிழ்நாடு வெட்டரி சயின்ஸ் அண்ட் அனிமல் யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த ஹோம் பேஜ்ல வெல்கம் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன் 2 காலம் இருக்கு. நீங்க வந்து யூஜி தான் அப்ளை பண்ண போறீங்க. பேச்சுலர் ஆஃப் வெட்டரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் பிடெக் கோர்சஸ் அந்த கோர்ஸுக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. கீழே வந்து எந்தெந்த காலேஜஸ் எங்கெங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த காலம் ஓப்பன் ஆகிடும். அடுத்த காலம் என்ன அப்படின்னா அதே தான் யூஜி அட்மிஷன் 2025-26 பிபிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்டரி பிடெக் கோர்சஸ். இதில் தமிழில் நோட்டிஃபிகேஷன், இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தமிழில் வேணும்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அல்லது இங்கிலீஷில் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கிலீஷில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா எந்தெந்த ஊரில் வெட்டரி சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2024 அட்மிஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சோ அதே சீட்ஸ் தான் இந்த வருஷம் இருக்குது. சீட்டோட எண்ணிக்கையில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி இங்கிலீஷில் நோட்டிஃபிகேஷன் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கீழே தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர், தமிழ்நாடு ஸ்டேட் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு காலத்தை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் என்ஆர்ஐ அல்லது ஃபாரின் நேஷனலாக இருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை போடணும். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கேண்டிடேட் ஒன்லி. இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் நேராக சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ளார போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஆர்யூ நியூ அப்ளிகன் வந்துருக்கு இல்லையா, அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு இங்கே ஐ ஆம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். மொபைல் நம்பர் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணுங்க. அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரையோ அல்லது இமெயில் ஐடியோ கண்டிப்பாக மாற்றக்கூடாது. உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை மாற்ற வேண்டாம். இப்போ நீங்கள் என்னென்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கும். பிபிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்டரி பிடெக் கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்க, ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சி எஸ்டி, எஸ்சிஏ, அந்த மாதிரி எந்த கம்யூனிட்டியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். காலேஜ் எந்த காலேஜில் நீங்கள் படிக்க போறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ் அப்படி உங்களுக்கு
உங்களோட கட் ஆஃப் தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் அண்டு உடுமலைப்பேட்டை வெட்டினரி காலேஜ், நாமக்கல் வெட்டினரி காலேஜ், திருநெல்வேலி வெட்டினரி காலேஜ், அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காலேஜை ஃபில்லப் பண்ணிடுங்க. ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிடெக் கோர்சஸும் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிடெக் கோர்ஸுக்கும் ஒரு கிளிக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்டும் நீங்கள் 12th படிச்சிருக்கணும். படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு பிடெக் கோர்சஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி. இந்த பிடெக் கோர்ஸில் பவுல்ட்ரி டெக்னாலஜி படிக்க போகிறீங்களா, ஃபுட் டெக்னாலஜியா, டெய்ரி டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். அதனால் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு உங்களோட கம்யூனிட்டியை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அப்லோடு பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணதுக்கு அப்புறமா சேவ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு சேவ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த காலம் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் உங்களோட நேம், உங்களோட இனிஷியல் தப்பு இல்லாமல் கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. உங்கள் 10th சர்டிஃபிகேட், உங்களோட 12th சர்டிஃபிகேட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அந்த மாதிரி உங்களோட நேமை மறக்காமல் என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களோட நேம் என்ட்ரி பண்ணி முடிச்சக்கப்புறமா ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் என்ட்ரி பண்ணிடுங்க. 10th சர்டிஃபிகேட் அல்லது பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெண்டர் மேலா ஃபீமேலாங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி இந்தியன் ஆர் அதர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாடு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன ரிலீஜியன், உங்களோட ஆதார் நம்பர் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. உங்கள் அப்பா நேம் இனிஷியலோட என்ட்ரி பண்ணிடுங்க. அதுவுமே உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அல்லது 12th சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அது மாதிரி என்ட்ரி பண்ணிடுங்க. அப்பாவோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத என்ட்ரி பண்ணிடுங்க. அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிடுங்க. அம்மாவோட நேம் இனிஷியலோட என்ட்ரி பண்ணிடுங்க. அதுவும் உங்களோட 12th சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா அம்மாவோட குவாலிஃபிகேஷன் எழுதிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி என்ட்ரி பண்ணுங்கள். ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற, எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லையான்னு கேட்பாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வந்து விஏஓட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது தேவை கிடையாது. மதர் டங் தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெசிடென்ஸ் பிளேஸ் ரூரலா, அர்பனா, செமி அர்பனாங்கிறத எழுதிடுங்க. உங்களோட அட்ரஸை தப்பு இல்லாமல் என்ட்ரி பண்ணிடுங்க. வீட்டு நம்பர், எந்த ஸ்ட்ரீட்டு, எந்த ஏரியா, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எல்லாமே பின்கோடு முதற்கொண்டு எல்லாம் தெளிவாக எழுதிட்டு இன்னொரு மொபைல் நம்பர், ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, அது இல்லாமல் இன்னொரு மொபைல் நம்பர், அது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ண போகிறது அகாடமிக் டீட்டெயில்ஸில் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டா அல்லது ஈக்குவலன்ட் வேறு ஏதாவது ஐசிஎஸ்சி சிலபஸில் படிச்சிங்களான்னு கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. எந்த வருஷம் 12th பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையும் கிளிக் பண்ணிடுங்க. எந்த மந்த்து, எந்த இயர். 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிடுங்க. 11th எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த 11th பாஸ் பண்ண இயர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி உங்களோட டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் அண்ட் ஹால் டிக்கெட். ரோல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட ஆதார் ஐடி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களோட 12th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், 11th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், உங்களோட ஹால் டிக்கெட் அப்லோட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிபிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்டரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட மார்க் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் எவ்வளோ, இங்கிலீஷில் எவ்வளோ, ஃபிசிக்ஸில் எவ்வளோ, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ, பயாலஜியில் எவ்வளோ அல்லது பாட்டனி ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கன்னா பாட்டனி ஜுவாலஜியில் எவ்வளோ, மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன போர்டில் படிச்சிங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்னா ஒரே ஒரு அட்டம்ப்ட் தான், கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது ஆராய்ச்சி பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. அரசு பள்ளியில் பயின்றுள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. உங்களோட எமிஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த எமிஸ் நம்பரை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட எமிஸ் நம்பர் உங்களோட டிசியில் இருக்கும். இப்போ உங்களோட மார்க் ஷீட்லையும் இருக்கும். அதை அந்த எமிஸ் நம்பரை என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எந்த இயரில் படிச்சிங்க,
எந்த மீடியத்தில் படிச்சீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, எந்த ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டீட்டெயிலாக என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு சேவ் ஒன்று நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த காலம் ஓப்பன் ஆயிரும். அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரியில் எந்த கேட்டகரி வர போறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏல்டு பர்சனா அல்லது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவா அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுல வரீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டா கிளிக் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எந்த ஊர்ல இருக்கீங்க சும்மா அக்ரி உங்களோட டிக்ளரேஷன் கேட்குறாங்க. இந்த டிக்ளரேஷன் அக்ரிங்கிறத கிளிக் பண்ணிட்டு பிளேஸை கிளிக் பண்ணிட்டு உங்களோட சைனை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட பேரண்டோட சைனை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் காலத்துக்கு போயிடும். முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சரியா இருக்கான்ற ஒரு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே என்ன கம்யூனிட்டியில வர்றீங்க அப்படிங்கறது டீடைல் இருக்கும். அதே மாதிரி ஹையர் செகண்டரி எங்க படிச்சீங்க, எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா ரிசர்வேஷன்ல வரீங்க அப்படிங்கிற டீடைல் இருக்கும். எவ்வளவு பேமெண்ட் பண்ணீங்க, உங்களோட ஐடி நம்பர் எல்லாமே இருக்கும். எந்தெந்த காலேஜ்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற டீடைல், உங்களோட போட்டோஸ். இது வந்து ஸ்பெசிமன் அப்ளிகேஷன் தான், நம்ம வெப்சைட்ல இருந்தே எடுத்தது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட கம்யூனிட்டி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் 10th 12th மார்க் என்ன டீட்டெயில்ஸ், எந்த ஸ்கூலில் படிச்சீங்க டீட்டெயில், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரொசீட் பேமெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் முடிஞ்சு அப்படின்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அதோட உங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னால் உங்களோட 10th சர்டிஃபிகேட், உங்களோட 12th சர்டிஃபிகேட், உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஆதார் ஐடி இது எல்லாத்தையும் ஸ்கேன் காப்பியில் எடுத்துகிட்டு போங்க. சைன் வந்து ஃபோட்டோ காப்பியாக எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து 1 MBக்கு குறையாம எடுத்துகிட்டு போங்க. இது எல்லாமே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் தப்பு இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் போகிறதுக்கு மேலே இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி மற்றவங்களுக்கும் பயன்படணும். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டான்வாஸ் தொடர்பான மற்ற செய்திகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். அப்ளிகேஷன்ல இருந்து அட்மிஷன் வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். தொடர்ச்சியாக சேனலை பாருங்கள், தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.